வெல்கம் டு நீட் லேப் ஃபிசிக்ஸ். டியர் ஸ்டூடெண்ட், லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சில சம்முகள் வந்து பார்த்தோம். டைமென்ஷன் ஃபார்முலாவுக்கு என்ன செஞ்சோம், சில சம்முகள் பார்த்தோம். பரிமாண வாய்ப்பாடுக்கான என்ன சில சம்முகள் கணக்கில் போட்டோம். இந்த கிளாஸ்லேயும் சில சம்முகள் நம்ம என்ன செய்யணும் போட போகிறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு என்ன செய்யும், அதிகமான மார்க் என்ன செய்யலாம், நீட்டில் வாங்கிக்கலாம். மறுபடியும் இன்னும் அதிகமான நம்ம என்ன செய்வோம், வீடியோக்கள் போடுறது உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய என்னது நம்ம புது வீடியோக்கள் உங்களை வந்து ஈஸியான ரீச் ஆகும். ரைட்டு, நம்ம இப்போ வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த சம்மை எப்படின்னு பார்ப்போம், என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத படித்து பார்ப்போம். If energy E, velocity V and time T are taken as fundamental units, the dimension formula for surface tension கேட்டிருக்கான். இதுக்கு ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன வந்து கான்செப்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தோம்னா டைமென்ஷன் ஃபார்முலா வந்து 3 அப்ளிகேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் த கரெக்ட்னஸ் ஆஃப் ஈக்குவேஷன். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து அப்டைன் த ரிலேஷன் பிட்வீன் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு பார்ப்போம். மூணாவது பார்த்தோம்னா நமக்கு வந்து கன்வெர்ட் ஒன் யூனிட் அனதர். அப்போ இதில் எதை பார்க்க போகிறோன்னா, அப்டைன் த ரிலேஷன் பிட்வீன் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஏன்னா நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது, எனர்ஜி இருக்குது, வெலாசிட்டி இருக்குது, டைம் இருக்குது. சரியா? அதனால் அந்த கான்செப்ட் நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி எழுது அப்படிங்கிற சொல்ல தமிழில் இந்த கொஸ்டின் எப்படி என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஆற்றல் இ. ஆற்றலுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், எனர்ஜி வந்து ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இது வந்து ஆற்றல் அப்படின்னு பேர் தமிழில். தமிழ் மீடியமே நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம என்ன செய்வது வந்து ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து ஆற்றல். வெலாசிட்டி அப்படிங்கிற திசை வேகம் அப்படின்னு படிச்சிருக்கோம். வெலாசிட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திசை வேகம். திசை வேகம் என்னது, நமக்கு வந்து இடப்பெயர்ச்சி பை நமக்கு வந்து காலம் சொல்லுவோம். தான் திசை வேகம். திசை வேகம்னு சொல்லுவோம். அப்புறம் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், வந்து காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு வந்து காலம். சரியா? கொடுத்துட்டு என்ன சொல்லுதான், இது வந்து எதனுடைய பரிமாணம், இதுக்கெல்லாம் இதை வந்து எனர்ஜி வந்து ஆற்றல் ஈன்னு இருந்ததுன்னா, திசைவேகம் வந்து வி அப்படின்னு இருந்ததுன்னா, காலம் டி அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு என்ன செய்யும், இதெல்லாம் எதனுடைய அடிப்படை அழகாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுதான், நமக்கு பரப்பு இழுவிசையுடைய என்ன பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்கான். அதுதான் இங்கிலீஷில் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன். தமிழில் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் பேர் வந்து பரப்பு இழுவிசை அப்படி. பரப்பு இழுவிசை ஏன்னா தமிழ் மீடியம் தெரியணும் அப்படின்னு எழுதுறேன். இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் எழுதி வச்சுன்னா தமிழில் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கிடச்சிடும். அதனால் அதை பற்றி பெரிய எல்லாம் நீங்கள் அரட்டிக்க வேண்டாம். ரைட். அப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்வோம், என்ன சொல்ல வந்து ரிலேஷன் பிட்வீன் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னோமா. அப்போ இந்த மாடலில் சம் கேட்டானா எல்லாம் கவனிங்க. கடைசியில் என்ன இருக்குது, சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கா. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் இப்படி எழுதணும். சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் இதை நம்ம பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்ல போகிறோம். இது என்ன நமக்கு வந்து பரப்பு இழுவிசை. அதுக்கப்புறம் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து என்னது எனர்ஜி இருக்கா, ஆற்றல் இ அப்படி போட்டு இ. அதுக்கப்புறம் வெலாசிட்டி நமக்கு வந்து வி. வெலாசிட்டி நமக்கு வந்து வி அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வின்னு கொடுத்துருக்கு. அப்புறம் டைம் வந்து டி அப்படின்னு கொடுத்து டைம் வந்து டி. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம எஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா என்ன செய்யலாம், எஸ் ஈக்குவல் அப்படின்னு போட்டு என்ன செய்யலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி எழுதணும் அப்படின்னா, இதில் வந்து நமக்கு இ பவர் ஏ அப்புறம் சால்வ் பண்ணி நம்ம ஏபிஎஸ்சி வேல்யூ கண்டுபிடிச்சா ஆன்சர் நமக்கு வந்துடும். வி வந்து வெலாசிட்டி வி பவர் பி, டைம் டி பவர் சின்னு போட்டுருணும். போட்டு இப்போ ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 வச்சுட்டோம்னா இப்போ எல்லாத்துக்கும் ரெண்டு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் என்ன நம்ம வந்து அதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா வந்து எழுதணும். இது நம்ம வந்து பரிமாண வாய்ப்பாடு. இது வந்து பரிணாமம் இல்லை பரிமாணம். நம்ம பரிணாமத்தை பற்றி பேசலாம், பரிமாணத்தை பற்றி பேசலாம். சரியா? ரைட்டு. ஏன்னா பரிணாமம் அப்படிங்கிறது எங்கே போயிடும், பயாலஜிக்கு போயிடும். அது நம்ம சொல்லலை. இது வந்து பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவோம்னா தமிழில். ரைட், ஓகே. அப்போ இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கு என்ன செய்யும், நம்ம வந்து டைமென்ஷன் ஃபார்முலா ரெண்டு ஓகே லெஃப்ட் ரைட் எழுதி பவர்ஸை கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு என்ன செய்யும், ஆன்சர் வந்துடும். வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன செய்யணும், சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு தெரியணும் இல்லையா, பரப்பு இழுவிசைக்கு. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படி நம்ம வந்து எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். சர்ஃபேஸ் டென்ஷன் அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற பரப்பு இழுவிசைன்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் டென்ஷன் நமக்கு வந்து என்ன செய்யும், சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் பைன்னு நமக்கு வந்து லென்த்து. தமிழில் சொன்னோம்னா விசை பை நீளம் அப்படி. விசை பை நமக்கு வந்து விசை பை நமக்கு வந்து நீளம். அதாவது திரவத்தினுடைய 1 மீட்டர் நீளத்தில் வந்து செயல்படக்கூடிய விசையை தான் பரப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்யூட், இந்த லைன் இமேஜின் லைன் ட்ரான் ஆன் தி சர்ஃபேஸ். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சர்ஃபேஸ் டென்ஷன் ஷார்ட்டாக சொல்லுவோம். நீ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஈக்குவல் டு எஃப்ஐ. எஸ்னா சர்ஃபேஸ், எதுனா ஃபோர்ஸ் எஃப், லென்த்னா எல். அப்போ ஏற்கனவே எஃப்க்கு நான் சொல்லியிருக்கேன் பரிமாண வாய்ப்பாடு என்னது, டைமென்ஷன் ஃபார்முலா வந்து எம்எல்டி -2 அப்படின்னு சொன்னோம். எல்லுங்க நீளம், அதுக்கு எல். அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்னாச்சு, நமக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்துச்சு, எம்டி மைனஸ் நமக்கு வந்து இதில் வந்து 2 அப்படின்னு வந்துச்சு. எம்டி பவர் என்னது -2 அப்படின்னு வந்துச்சு. சரியா? எப்போவுமே எழுது டைமென்ஷன் ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் எப்படி எழுதும் அப்படின்னா, இதில் வந்து கவனிச்சின்னா என்ன செய்யணும், பவரை ரைஸ் பண்ணி எழுதும்போது இதில் வந்து எம்முக்கு 1 வந்துட்டு, ஆனால் என்ன எம்எல்டி அப்படின்னு வரணும் இல்லையா. ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டே எம்எல்டி தான். அப்போ வந்து நமக்கு வந்து என்னது எம் இருக்குது, எல் இல்லை. அப்போ எம்முக்கு வந்து
இப்படி பவர் போட்டாலும் இல்லை ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இப்படி போட்டாலும் ஒன்று இருக்குன்னு அர்த்தம், போடாட்டிலும் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எல் இல்லை, இப்போ எல் போட்டால் அதில் பவர் இல்லைனால 0ன்னு போடணும். ஏன்னா படித்தோம் எனிதிங் பவர் 0 = 1 அப்படின்னு படித்தோம் மேத்ஸில். அப்போ எல் பவர் 0னா 1 ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் வந்து டி பவர் -2. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு நமக்கு என்னது கிடச்சாச்சு. வேறு எதுக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். வேறு எதுக்கெல்லாம் பார்க்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். எனர்ஜிக்கு வேணும், வெலாசிட்டி, டைம், அது 3 போடணும் இல்லையா. எனர்ஜிங்கிறது ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனர்ஜிக்கு ஈக்கு ஏற்கனவே நம்ம வந்து முந்தின வீடியோவில் பார்த்துருப்போம், 3வது வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனர்ஜிக்கு எப்படி போட சொல்லி கொடுத்துங்க, நமக்கு எனர்ஜி ஈஸியாக தெரியும். இதை பார்க்காம பார்த்துக்கோங்க. அப்போ அதுக்கு வந்து எனர்ஜி நம்ம வந்து ml² T பவர் வந்து -2 அப்படின்னு நம்ம பரிமாண வாய்ப்பாடு எனர்ஜி நம்ம வந்து போட்டிருப்போம். சரியா, முந்தின வீடியோவில் அது இருக்குது. 3வது வீடியோவில் எனர்ஜிக்கு பார்த்துருக்கோம். எனர்ஜிக்கு பார்க்க முடியாதனால ஒர்க்குக்கு, ஏன்னா எனர்ஜி ஒர்க்கு ஒன்று தான். ஏன்னா நமக்கு வந்து ஒர்க்குக்கு தான் ஃபார்முலா உண்டு, எனர்ஜிக்கு வந்து இந்த ஃபார்முலா இல்லைனால நிமிஷம் எனர்ஜி பார்க்கும்போது ஒர்க்கை பார்த்துருவோம். ஒர்க்குக்கு ஃபோர்ஸுன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வருமா, வேலை = உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசை இடப்பெயர்ச்சி வரும்ல. அப்போ விசைக்கு இடப்பெயர்ச்சி போகும்போது இந்த ஃபார்முலா உனக்கு வருது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த 3வது வீடியோவில் பாரு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்னது, இல்லை வந்தாச்சு. வேறு என்னெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும், வெலாசிட்டிக்கு பார்க்கணும். வெலாசிட்டி தான் ஏற்கனவே சொல்லிட்டுருக்கோம். வெலாசிட்டி தான் உங்களுக்கு பல தடவை சொல்லியாச்சு. எப்படி ஞாபகம் வைக்கணும், நம்ம என்ன செய்யணும், அந்த 5 எண்ணம் தான், 5 தான் கடைசி வரைக்கும். அந்த 5 தான் என்னது, MLT, அப்புறம் LT -1, அப்போ LT -2, இந்த 5 தான் ஞாபகம் வைக்க உங்களுக்கு சொன்னேன். இதில் வந்து ஞாபகம் வச்சுட்டு டைமென்ஷன் ஃபார்முலா, பரிமாண வாய்ப்பாடு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். முதல்ல உள்ளது மாஸ், 2வது இருந்து அப்புறம் டைம், இப்போ இது வந்து வெலாசிட்டிக்குள்ளது, இது வந்து ஆக்சலேஷன் நான் சொல்லியிருப்பேன். அப்போ பாரு, அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது நமக்கு என்னது, நிறைக்குள்ளது, எல்லுங்க நீளத்துக்குள்ளது, டீங்கிறது காலத்துக்குள்ளது, LT - திசை வேகம், LT - வந்து முடுக்கத்துக்குள்ளது. இது தெரிஞ்சாலே மேக்ஸ் மேனேஜர் ஈஸியாக நம்ம டைமென்ஷன் எல்லாத்தையும் போடலாம். இது தவிர 2 மட்டும் ஞாபகம் வைக்க வேண்டிய வரும். என்ன அப்படின்னா, கரண்ட்டு, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர் இல்லையா, ரைட்டா, கரண்ட்டு. அப்போ மின்னோட்டம்னு சொல்லுவோம் தமிழில் வந்து. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை, அதாவது இப்போ வந்து டெம்பரேச்சர், அதுக்கு வந்து கெல்வின். இது மட்டும் ஞாபகம், அது அடிஷனலாக, இது 5 தான் மெயின். அந்த அடிஷனல் ஞாபகம் வச்சுட்டோம்னா டைமென்ஷனில் எல்லாத்துக்கும் நீ என்னச்செல்லாம் போட்டலாம். அப்போ பாரு, அப்போ வெலாசிட்டி டைரக்டர் நம்ம எப்படி எல்லாம், இதில் வந்து LT - அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கலாம். ரைட்டா, வேறு எதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா டயத்துக்கு தான் அப்படி தான் இருக்குது, டீன்னு தானே இருக்குது, இந்த அப்படி போடுற வேண்டிய. இப்போ டயத்துக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டி என்ன, ரைட். இப்போ இதெல்லாம் என்ன 2 பக்கம் சப்ஸ்டிட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்து பார்த்தீங்களா. எஸ்ஸுக்கு பாருங்கள் என்னென்னு போடுவோம். எஸ்ஸுக்கு போட போகிறோம், ஈக்கு போட போகிறோம், விக்கு போட போகிறோம், டிக்கு போடுறோம். தலையில் உள்ள பவர் ABC சால்வ் பண்ணி ஏ என்னது, அப்போ நெக்ஸ்ட் என்னது பி வேல்யூ என்ன, சி என்னென்னு கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணால் அவ்வளோ ஆன்சர் நமக்கு வந்துடும். இந்த மாடல் கொஸ்டின் எது கேட்டாலும் இந்த மாதிரி தான் எழுதிக்கிறணும், வேறு ஒன்றும் இல்லை, கஷ்டமே கிடையாது. சரியா, லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க எழுதுங்க. இப்போ இதில் என்ன சர்ஃபேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதான் எழுதிக்கும் பார்த்தீங்களா. லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கானோ அதை எழுதிக்கணும். வேறு ஒன்றும் வந்து பிரச்சனை வந்து நமக்கு வந்து கிடையாது. சரியா, லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அப்போ என்ன ஈஸியாக. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு பாருங்கள், லாஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. ஆரம்பிச்சிட்டோமா, ரைட். அடுத்தால நெக்ஸ்ட்டு எதெல்லாம் இப்போ சார்ந்துருக்கு டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு அவனே கொடுத்துருவான். எனர்ஜி அதை ஃபஸ்ட்டு, அதாவது வருஷம் மாறாமல் எழுதணும். 2வது வெலாசிட்டி, 2வது வெலாசிட்டி திசைவேகத்தை 2வது எழுதணும். அப்போ 3வது என்னது டைம், காலம்னு கொடுத்துருக்கு. அப்போ காலத்தை டயத்தை வந்து என்னச்சு இந்த பக்கம் நம்ம வந்து போடுறோம். வரிசையில் நான் இஷ்டத்துக்கு முதல் டீயை போட்டு 2வது வியை போட்டு நான் பாட்டு இஷ்டத்துக்கு வந்து அந்த ஆன்சர் தப்பாயிரும். அவங்க கொடுத்த ஆர்டரில் போட்டால் தான் அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். சரியா, மாற்றி எழுதிடக்கூடாதுல, ரைட்டு. அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா கவனிச்சிக்கணும். இப்போ அப்படி சப்ஸ்டிட் பண்ணுவோம், SEVTக்கு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் ஈஸியாக வரப்போகுது, வேறு ஒன்றும் இல்லை, கஷ்டம் வந்து கிடையாது. ரைட்டு, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும். முதல் பரப்பு இழுவிசை இருக்கா, அதுக்குள்ளே அப்படி சப்ஸ்டிட் பண்ணணும். பரப்பு இழுவிசை நம்ம என்ன பார்த்தோம், இதில் வந்து பார்த்தோன்னா பரப்பு இழுவிசை நம்ம வந்து எம் போட்டோமா, என்னது எம் அப்புறம் வந்து L பவர் 0 T பவர் வந்து -2 அப்படின்னு போட்டோம். ரைட்டா, அப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் எனக்கு வந்து எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து போட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி, அப்போ எனர்ஜி போடும்போது என்னது ML² T பவர் வந்து -2 பவர் A பவர் எப்படி போடுதுன்னா, இப்போ இதில் மனப்படம்லாம் இது பண்ண வேண்டாம், நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக தெரிஞ்சிடும். இதாக இருக்கலாம், இந்த முந்தின பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு எனக்கு சர்ஃபேஸ் அது தானே போட்டேன், 2வது எனர்ஜி போடுவேன், 3வது வெலாசிட்டி திசை வேகத்துக்கு போடும், 4வது காலம் டயத்துக்கு போடுவோம், பவர் அப்படி என்னச்சோ நம்ம எழுதிடுவோம். எழுதி சால்வ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். இதை ஒழுங்காக அடிப்படையை ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா எந்த செகண்டாலும் போட்டலாம். பேசிக் பிரின்சிபல் மட்டும் கவனிச்சா போதும். அவன் நீட்டில் என்ன கேட்டால் நமக்கு என்ன, நம்ம வாட்டுக்கு என்ன செய்யலாம், போட்டு மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம், ஒரு பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அப்போ மாதிரி அப்போ வெலாசிட்டி திசை வேகத்துக்கு நமக்கு வந்து LT நமக்கு என்ன வந்து -1 நமக்கு வந்து 1 பவர் வந்து B போடணுமா இல்லையா. இல்லையா, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம லெஃப்ட் சைடில் அந்த MLT ஃபார்மெட் கொண்டு வந்திருக்கோமா, அதில் நம்ம L இல்லை LCயில் சேர்த்துருக்கோம். இங்கே வந்து M இல்லைன்னு M0 சேர்க்க வேண்டாம். ஏன்னா சிலவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரும், இப்போ இங்கேயும் என்ன சார் நம்ம வந்து இங்கே M0 சேர்க்கணும்ல இல்லை அப்படிங்க, அது தேவை கிடையாது. ஏன் சொல்லுவாங்கன்னா பவரை எழுதும்போது எம்முக்கு இங்கே A இருக்கும், இங்கே 0 தானே வரப்போகுது. அப்போ A+0 உனக்கு 0 தானே வருது, அதனால் வந்து இங்கே நீ எழுத தேவை கிடையாது. இந்த சைடு எழுதி ஆகணும், ஏன்னா ரைட் சைடில் MLTன்னு வந்துடும், லெஃப்ட் சைடில் உனக்கு MLக்கு இல்லைன்னா எங்கேயும் கம்பேர் பண்ண முடியாது நம்மளால், அதனால அங்கே போடுறோம். இங்கேயும் போட வேண்டிய தேவையில்லை, போட்டினா பிரச்சனை இல்லை. போட்டால் என்னது
ஏ ப்ளஸ் 0 0 மாதிரி ஏன்னு தான் வரப்போகுது. அதனால் தேவையில்லாமல் அன்வான்ட்டாக போட்டு அதில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் லெஃப்ட் சைடில் மட்டும் என்ன செய்யணும், எம்எல்டி ஃபார்மெட் போட்டால் ரைட் சைடில் எம்எல்டி ஃபார்மெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வரலனா மட்டும் நம்ம கடைசியில் போட்டுக்கலாம். முதல்ல அதை பற்றி பெருசாக கவலைப்பட்டு டயத்தை வீணாக வேண்டாம். ரைட். அப்போ டி காலத்துக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டி பவர் நமக்கு வந்து சி அப்படின்னு இருக்கா. ரைட். இப்போ செக்ரிகேட் பண்ணி அந்த பவர்களை நினச்சி நம்ம எழுதணும். அதான் மெயின். முதல்ல என்ன அது எழுதி சொல்லித்தரேன் அப்படின்னு கவனிங்க. முதல் எம் இல்லை பவரில் எது இருப்போம் எக்ஸ்னு கொடுத்துட்டாலே மேத்ஸில் என்ன 1 இன்ட்டு எக்ஸ்னு எழுதிக்கலாம். பவர் 1 போடலாம், டிவைட் பண்ணி 1 போட்டுக்கலாம். இந்த சைடு தேவைன்னா 1ஆல் மல்டி பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு நம்பரை ஏன்னு கொடுத்துட்டாலே அல்ல இப்போ எம்னு கொடுத்துனா இல்லை என்ன அர்த்தம், 1 முன்னால் இருக்கிறதும் அல்லது பின்னால் இருக்குன்னு அர்த்தம், அல்லது பவரில் இருக்கிறதும் அல்லது டிவைட் போட்டால் இந்த எம்மோட வேல்யூ எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாது. அப்போ இந்த இடத்துல என்ன மீனிங் சொல்லலாம், இல்லை பவரில் 1 இல்லை 1 இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சொல்ல வரேன். இல்லை எனக்கு போடத்தானா போட்டுக்கோங்க, ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. சரி போட்டால் அப்போ எம் இன்ட்டு ஏ இருக்கா, மல்டி பண்ணால் என்ன வரும், எம் பவர் ஏன்னு வந்துடும். இப்போ இதை மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் பண்ணலை. வேறு எம் இந்த சைடு வேறு எங்கே இருக்கான்னு பாருங்கள். இதில் எம் இருக்கா, இல்லை இதில் எம் இருக்கா, இல்லை. அப்போ தூர விட்டுருங்க, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுங்க. அப்புறம் எல்லு போடுங்க, எல்லில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லு இதில் பவர் என்ன இருக்குது 2. உடனே 2 மட்டும் கூட சந்தோஷம் நிற்கக்கூடாது. அது எப்போ போனால் இந்த இடத்துல 1ன்னு எதுவுமே இல்லைன்னா அப்படி செய்யலாம். ஆனால் இங்கே நமக்கு என்ன உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ உட்காந்துருக்கு. அப்போ என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இப்போ எல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே பவர் ஏன்னா எப்படி மல்டி பண்ணோம், இல்லை இப்படியே சொல்லலாம். 2 இருக்குன்னா எப்படி போடுவீங்க, எல் பவர் 4 போடுவீங்களா. அப்போ அங்கே எல் இருக்குது, அவங்க 2 இருந்தால் பவர் ஏ வர என்ன நம்ம வந்து எல் பவர் 2a அப்படின்னு போடுவோம். சரியா. சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக உள்ள சொல்ல தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க ஒன்று இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா பேசிக் இல்லாமல் சில பேர் பேசிக்கே தெரியாதவங்க கூட என்ன செய்யணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்லாம் இதை நம்ம என்ன செய்யணும் போட்டுக்கிட்டு இருக்கோம். ரைட்டா. சரி. அப்போ இது வந்து 2a. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டி பவர் நமக்கு வந்து அடுத்தால என்ன செய்யணும், இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று எல் இலான முடிஞ்சிருக்கு. இதில் தான் அப்படியே கதை முடிஞ்சிருக்கு, இங்கே முடியலை. இதில் பி இருக்குது. அப்போ வந்து எல் பவர் பி, அப்போ ப்ளஸ் பின்னு போடணும். இது எப்படி வருது அப்படின்னா இந்த பக்கம் எல் பவர் 2a ஏற்கனவே இருக்குது, செகண்டில் எல் பவர் பின்னு இருக்குது. அப்போ நம்ம அல்ஜிப்ராவில் என்ன செஞ்சுப்போம், பேஸை ஒரு பொழுது பவரை ஆட் பண்ணுவோம் 2a ப்ளஸ். அந்த மாடல்லாம் வந்து போடணும் என்ன. ரைட்டா. ஓகே. சரி ரைட். இப்போ தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து என்னது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டி வேறு எங்கே ஃபஸ்ட்டுருந்தே ஆரம்பிக்கணும், இங்கேருந்து இப்படி ஆரம்பிச்சியா. இப்போ டி பவர் மட்டும் மைனஸ்னால மைனஸ் வந்து 2a. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இங்கே டி பவர் -1 இருக்கா. அப்போ இதில் வந்து மைனஸ் பி, மைனஸ் என்னது பி. அப்படி போட்டு நம்ம என்ன செய்யணும், இதை வந்து நம்ம என்ன சால்வ் பண்ணி ஈஸியாக என்ன கொண்டு வரணும். அதுதான் நமக்கு இது கரெக்டான வழி. அப்போ மைனஸ் வந்து நமக்கு வந்து பி அப்படின்ட்டு அதை நம்ம என்ன இப்போ வந்து போடுறோம். அப்போ பாருங்கள், அப்போ இதில் வந்து -2a அப்படின்னு நம்ம வந்து போட்டாச்சு. அப்போ வந்து 2a இங்கேருந்து மைனஸ் இருங்க, ஒன்றும் கவலைப்படணும் பயப்படணும். -1 இப்போ இருக்குது. அப்போ வந்து மைனஸ் பி அப்படி போடணும். அப்போ இங்கே டி இருக்குது, அப்போ டி பவர் சின்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் சி அப்படி சேர்த்துற வேண்டியதான். ரைட்டா. ஆனால் ஆக்சுவலாக என்ன வந்திருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் டி இருக்கா, மைனஸ் இருக்குது தலையில். அப்போ 2a. செகண்டு இதில் வந்து பாருங்கள், செகண்ட் உள்ள இது இந்த செகண்ட் உள்ள பார்த்தோன்னா இந்த செகண்டில் பார்க்கணும். செகண்டில் டி பவர் என்ன இருக்குது நமக்கு வந்து மைனஸ் பி. அடுத்து தேர்டில் டி பவர் சி இருக்குது. அப்போ அல்ஜிப்ராவில் என்ன சொல்லி தந்திருப்பாங்கன்னா, சின்ன கிளாஸில் அல்ஜிப்ரா வந்திருக்கும், படித்து எல்லோரும் மறந்துருப்பீங்க. பிரச்சனை இல்லை, மறக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது ரீகால் பண்ணிட்டால் ஞாபகம் வந்துடும், அவ்வளோதான். அப்போ பேஸ் அப்புறம் அப்படி ஒரு டீன்னு எழுதும், எழுதிட்டு பவர் அப்படி எழுதணும் 2a, அப்புறம் வந்து மைனஸ் பி ப்ளஸ் சி, அவ்வளோ. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ரைட்டா. சரி ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரு போல் நமக்கு வந்து என்ன, ரெண்டு பக்கம் லெஃப்ட் ரைட்டு ஒரு போல் வரும். அப்போ பவரை கம்பேர் பண்ணி நம்ம வாட்டுக்கு என்ன செய்ய வேண்டிய எழுதிட்டு போக வேண்டியதான். இப்போ ஆன்சரே வந்துடும், அவ்வளோதானே. அப்போ பார்ப்போம். அப்போ லெஃப்ட் ரைட் எப்படி ஒரு போல் வருது, பவரை எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். தேவையில்லாத எரேஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ரைட்டு. தேவையில்லாத எரேஸ் பண்ணிக்குவோம். ஸ்பேஸ் நமக்கு பற்ற மாட்டுக்கா. ரைட். ஓகே. சரி. அப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்வோம், லெஃப்ட் எழுதுவோம், அப்போ ரைட் வந்து எழுதுவோம். லெஃப்ட் எழுதி எப்படி பவரை கம்பேர் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. இப்போ என்ன வந்துருக்கு நமக்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எம் பவர் ஏ 2b இப்படிலாம் வந்துட்டா. அப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எம் பவர் 1 தான் இருக்குன்னு அர்த்தம். இங்கே எல் பவர் 0, இங்கே டி பவர் -2. லெஃப்ட் எழுதியாச்சு. ரைட் எழுதுவோம். ரைட்டு தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியாது, எம் பவர் ஏ அப்படின்னு இருக்குது, அவ்வளோதான். எம் பவர் நமக்கு வந்து ஏ அப்படின்னு என்ன செய்யுது. ரைட்டா. பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, 2a + p இருக்கா. எல் பவர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2a + p. இந்த ஒரு சமம் ஒழுங்காக கவனிச்சப்போ இல்லை இவன் என்ன மாடல் கேட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு வந்து கிடையாது. நம்ம பார்ப்போம், இன்னும் இதில் சம்கள் இன்னொரு கிளாஸும் சம் நம்ம போடுவோம், அதில் நம்ம பார்ப்போம். ரைட். அப்போ பாருங்கள், கம்பேர் தி பவர்ஸ் ஆன் போத் சைட். தமிழில் சொன்னால் அடுக்குகளை என்ன செய்யணும், நம்ம வந்து ஒப்பிடணும் இரண்டு பக்கம். மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸ் பவர் என்ன, இந்த இடத்துல வந்து நமக்கு எக்ஸ் ஒரு ஃபேக்டர் இருக்குது, எக்ஸ் + ஒய் பவர் வந்து இந்த இடத்துல 7 அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே எக்ஸ் + ஒய் இருக்கணும். அதான் மெயின். = a பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டும் கம்பேர் பண்ணால் b = 7 அப்படின்னு போடலாம் மேத்ஸில். இதுதான் மேத்ஸில் இருந்துச்சு. ரைட்டா. இது மேத்ஸில் வந்து இங்கே ஏன்னா இங்கே வந்து பேஸ் ஒரு போல் இருக்கா, பேஸ் அடிப்படை ஒரு போல் இருந்தால் அடுக்கு வந்து சமமாக இருக்கும். ஏன்னா பேஸ் ஒரு போல் பவர் ஈக்குவலாக இருக்கும். அந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம், ஒரு பெரிய கஷ்டமான ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணல. அப்போ கம்பேரிங் பவர் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கம் பவர்ஸை நம்ம நினச்சும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ பண்ணும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியுது எப்படி இருக்குது. ஏக்கு 1 இருக்கா பார்த்துங்க, ஏக்கு 1 இருக்குது.
அப்போ எது இது வந்து இது ஏக்கு 1 அப்படி போட வேண்டியது. அப்போ அந்த பக்கம் போயிடுவோமா பாருங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து ஏ ஈக்குவல் டு 1 கம்பேர் பண்ணி போடுவேன், வேறு எதுவும் செய்யலை. நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அது கொஞ்சம் கவனம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இது 2a + b அதுக்கு என்ன இருக்குன்னு நம்ம போகும் இங்கு மாற்றிக்கிறோம், வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்து 2a இப்படி வரும்போது நமக்கு வந்து என்ன வருது பார்த்தா 2a + b = 0ன்னு வந்துடும், அவ்வளோதான். அப்போ என்ன எழுத போகிறோம் இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து எதுனா 2a + b = 0 ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிட்டா. இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்க வேண்டியிருக்கு, என்ன பார்த்தீங்கன்னா தேர்டு -2ab - b + c இருக்கா. -2ab - b + c that is equal to இங்கே -2 இருக்குது, இந்த -2 இருக்குல்ல அதை போடணும் மூணாவது இடத்துல. சரியா, ரைட்டு. அப்போ வந்து பார்த்தோன்னா மூணாவது இடத்துல நமக்கு என்ன செய்யும், மூணாவது நமக்கு வந்து என்ன செய்ய போகிறோம், அது எதை கம்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது இன்னொரு இங்கு மாற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இதுக்கு வந்து எப்படி புரியுதா, என்ன இருக்குது -2a - b + c = -2 அவ்வளோதான். ஒரு சம் நல்லா பாருங்கள், அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போட்டலாம் எல்லா எந்த சம் கேட்டாலும். அப்போ நமக்கு இதில் தெரிஞ்சுட்டு என்ன தெரிஞ்சு -2a அப்புறம் -b + c = என்னது -2 கரெக்டாக இந்த இருக்கலாம். -2a - b + c போட்டோம், லெஃப்ட்டில் -2 இருக்குது, நம்ம வந்து இதில் வந்து போட்டாச்சு. ரைட், ஓகே. இப்போ நம்ம சால்வ் பண்ணால் இதில் என்ன செய்யணும், நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன சால்வ் பண்ணணும், ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணாமலே ஏயோட வேல்யூ வந்து கிடச்சிட்டேன்னா ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதில் வந்து ஏயோட வேல்யூ தூக்கி போடுங்க. போட்டால் என்ன வருது, இதில் போடும்போது என்ன வருது நமக்கு வந்து 2 × 1 + b = 0. அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு b = -1 பார்த்தீங்களா. ஏக்கு வேல்யூ வந்துட்டு அப்புறம் என்ன உனக்கு பிக்கு -2, பிக்கு வந்து நமக்கு வந்து இது 2 தானே -2. ஏன்னா நம்ம இது போடும்போது 2 × 1 இப்போ இது எப்படி வரும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 + b அப்படின்னு c = 0ன்னு வரும். அப்போ இந்த செட்டு வரும்போது மைனஸ் என்ன நமக்கு 2ன்னு வந்துடும் இல்லையா, +2 அவ்வளோதான். அப்போ ஏ கிடச்சாச்சு, பி கிடச்சாச்சு. இப்போ நமக்கு சி தேவை. அப்போ நம்ம என்ன செய்யணும், சி தேவை அப்படிங்கும்போது நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்தோம் இல்லையா. எதில் சப்ஸ்டிட் பண்ண, இதெல்லாம் பண்ண முடியும், இல்லைன்னா சி இருக்குது. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பாருங்கள், ஏக்கு 1 இருக்கா, அப்போ -2 இந்த ஏ வார இடத்துல 1 +1 இருக்கா, அதான் போடணும் ரைட்டா. அதுக்கடுத்தால பிக்கு இங்கே இந்த மைனஸ் இந்த மைனஸை நம்ம போடுங்க, போட்டு பிக்குன்னு ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்கள். அப்போ இதில் போட்டிங்கன்னா இதில் வந்து -2ன்னு வந்துடும், அப்படி தானே வருது -2 வெரி குட். அப்புறம் +c = இங்கே -2 இது அப்படி எழுதிங்க, வேறு எதுவுமே செய்யலாம் ரைட்டா. என்ன செஞ்சுருக்கேன், -2 போட்டேன், ஏக்கு 1 போட்டேன், மைனஸ் இருக்குது, பிக்கு -2 போட்டாச்சு, சி ஒரு 1 சி +c அது அப்படி நான் போடுறேன் ரைட்டா. இப்போ பாருங்கள், அப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது -2, அப்போ இது வந்து +2 + c = -2 பாருங்கள். -2 +2 கேன்சல் ஆகிடும், ஏன்னா -2 +2 -2 +2 0 ஆகிடும். அப்போ 0 + c = -2 இருக்கும். அப்போ c = 0. இப்போ இந்த வேல்யூ பூரா எங்கே கொண்டு போகணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி கொண்டு நம்ம அள்ளி போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எங்கே இருங்க தேடி பார்ப்போம். ஃபஸ்ட் இங்கே இருக்கும், இந்த கொடுத்துருக்கோம்ல இந்த பார்த்தீங்களா, s = e⁴a v⁴b t⁴c. அப்போ என்ன செய்யணும், ஏக்கு என்ன வந்தது அப்படிங்க போடணும். ஏக்கு என்ன வந்து ஞாபகம் இருக்கா, இப்போ ஏக்கு வந்து நமக்கு என்ன வந்துச்சு, நமக்கு வந்து 1ன்னு வந்துச்சு, அப்படி தானே பார்த்தோம். பிக்கு வந்து என்ன பார்த்தோம், பிக்கு வந்து -2ன்னு பார்த்தோம், சிக்கும் -2ன்னு பார்த்தோம். இது அப்படியே போடுங்க, ஆன்சர் வந்துடும். அவன் பாரு எஸ் அப்படின்னு போட்டு பாருங்களேன், சப்ஸ்டிட் பண்ணினா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போடும், இப்போ ஆன்சர் வரப்போகுது. எஸ்ன்னு போடும்போது ஈயில் வந்து என்ன போட்டோம் 1 கரெக்டாக, பவர் வந்து 1 ரைட்டாக. ஈயில் பவர் 1 போட்டாலும் போடணும் 1 தான். பி வந்து பிக்கு பதிலாக வந்து -2, அப்புறம் சிக்கு -2, அப்போ டிக்கு வந்து நமக்கு வந்து -2. அப்போ ஆப்ஷன் இதை மாதிரி எங்கே வந்திருக்கு அப்படிங்க நம்ம என்ன செய்யும் பார்ப்போம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு இருக்கிறது வந்து இவி அப்படின்னு வந்திருக்கா, இருக்குது ரைட்டு கரெக்டாக வந்துட்டு. விக்கும் நான் பாருங்கள், விக்கு வந்து இதில் வந்து -2 இருக்குது, இப்போ டிக்கு -2 இருக்குது. அப்போ வந்து ஆப்ஷன் 1 தான் இது வந்து ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 1 இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் இதோட ஆன்சர். ஏன்னா அடுத்தெல்லாம் பாருங்கள் ஈக்கு -2 இருக்குது, அப்போ இது ஆன்சர் கிடையாது. இதுக்கு பாரு இ மைனஸ், அப்போ இது கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அப்போ இது ஃபஸ்ட்டு உள்ள நமக்கு வந்து ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். இப்படி நம்ம எந்த சம் கேட்டாலும் என்ன செய்யலாம், ஈஸியாக என்ன செய்யலாம், நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து பதறவோ பயப்பட வேண்டாம். சரி, அப்போ ஆப்ஷன் வந்து 1. அப்போ என்ன தெரிஞ்சாச்சு நமக்கு, சர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம் ரைட்டா. அப்போ என்ன வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ் = என்ன வந்தாச்சு நமக்கு வந்து பார்த்தா e⁴ ரைட்டா. 1 போட்டாலும் மட்டும் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, ஈக்கு இந்த பவர்லாம் போட்டாலும் மட்டும் இருக்க மாதிரி தான் அர்த்தமாகும். இப்போ v⁴ -2, அப்போ t⁴ வந்து -2. அப்போ நமக்கு வந்து இதில் வந்து ஆப்ஷன் 1 அப்படிங்க நமக்கு வந்து வந்துச்சு. இப்படி எந்த சம் கேட்டாலும் என்ன செய்யலாம், நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து தான் என்னது, ஏதோ எந்த நம்ம அடிப்படையில் போட்டோம் அப்படின்னா இல்லை நம்ம அந்த அப்ளிகேஷன் டைமென்ஷன் ஃபார்மில் என்ன வரும், நமக்கு வந்து ரிலேஷன் பிட்வீன் நமக்கு வந்து வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு வரும். தமிழில் வந்து பார்த்தோன்னா இயற்பியல் அளவேண்டு வெவ்வேறு அளவேண்டு தொடர்புகளை என்ன பரிமாண வாய்ப்பாடை பயன்படுத்தி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு என்ன பயன்பாடு இருக்குது. அந்த பயன்பாட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து போட்டோம் ரைட். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு சம்ம வந்து இப்போ என்ன நம்ம வந்து பார்ப்போம். இந்த சம்ம நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம்.